ஒரு சில சென்டர்களில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நகரங்களில் பாத யாத்திரையும் நடத்தலாம், ரோட்டில் இறங்கி நடக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்காராம். அனுமதி கிடைக்குமா சார்? இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கட்சிக்கு மட்டும் பண்ணிட்டு, ஆளுங்கட்சி மாதத்துக்கு 4 மாநாடு லட்சமாக எல்லாரையும் திரட்டின்னு பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆர் பீயிங் மிஸ்யூஸ்ட். இவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் கட்டுக்கடங்காமல் வராங்க போகிறாங்க, ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்கிறாங்கிறதுனால தானே எஸ்ஓபி அது இதுன்னு உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆஃப்டர் கரூர் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாங்க. பாருங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடோன்னு எவனாவது நினைச்சான்னா அவனை போல மடையும் எவனும் கிடையாது. அப்படிலாம் இல்லை, ஐஜேகே பண்ணுறாங்க, புதிய தமிழகம் பண்ணுறாங்க, சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் மாநாடு நடத்துகிறாங்க. யாருக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. விசில் எடுத்துன்னு போகக்கூடாது, தடை செய்யப்பட்டதுன்னா பஸ் கண்டக்டர்லாம் விசில் ஊதலாமா இல்லையா? எனக்கு புரியல. எனக்கு அந்த அளவுக்கு அங்கே பயந்து போய் கிடக்குறாங்க. நிச்சயமாக அந்த மீட்டிங் மேசிவாக இருக்குங்க. ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் கவுண்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி.கே. மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேலத்தில் 13ஆம் தேதி விஜயோட மக்கள் சந்திப்பு நடக்க இருக்கு, நிர்வாகிகள் சந்திப்பு நடக்க இருக்கு. 5000 பேர் தான் கலந்துக்கணும்னு ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டிருக்காங்க. நேற்று ஆதவர்ஜினா ஒரு காரசாரமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எஸ்ஓபியா? வாரம் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, 1 லட்சம் பேரை கூட்டுறாங்க, யார்கிட்ட இதுக்கெல்லாம் அனுமதி வாங்குறாங்கன்ற மாதிரியான நிறைய கேள்விகளை எழுப்புறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க சேலத்தில்? அப்பட்டமாக தெரியுதுங்களா? அதாவது திமுகவினரே முதல்வரே சமீபத்தில் விருதுநகரில் நடந்த மகாநாடுன்னு நினைக்கிறேன், அதில் பேசுனா எனக்கு ஞாபகம். அதாவது நம்ம பாருங்கள், ஒரு மாதத்தில் 4 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி ரொம்ப பெருமிதத்தோடு பேசினார். இது ஆதவர்ஜுனா சொல்ல வேணாம், இவங்களே சொல்லிக்கிறாங்க. நமக்கும் தெரியும் தானே, திருவண்ணாமலையில் வடக்கு பகுதி இளைஞரணி மண்டல மாநாடு நடத்தினாங்க. நிர்வாகிகள் சந்திப்பில் நிர்வாகிகள் மாநாடு, சந்திப்பெல்லாம் கிடையாது. அடுத்தது திருப்பூர் பல்லடத்தில் கனிமொழி மகளிர் அணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டெல்டாவில் அதே மகளிர் அணி. இப்போ விருதுநகரில் 1 லட்சத்துக்கு மேலே இளைஞர் அணி தென்பகுதின்றாங்க. ஸோ திமுகவை பொறுத்தவரையில் அவங்க 1.5 வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாலேருந்து அரசாங்க பணத்தை வச்சுக்கிட்டு, அரசாங்க வசதிகளை வச்சுக்கிட்டு, அப்படி சொல்ல முடியாது, மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் பவர். அவங்க பொலிட்டிக்கல் கேம்பெயின், அரசியல் பிரச்சாரத்தை அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே தொடங்கிட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும்தான் நடத்தணும், மற்ற கட்சிகள் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த எஸ்ஓபியை இப்போ பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் கூட்டம் கூட்டுறாங்க. அது பார்த்தாலே தெரியும், அது எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம். பை வச்சிருவாங்க, பேமெண்ட் ரெடி ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் விஜய்க்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் வராதிங்கன்னா கூட சேருதுங்க. கூட்டம் செமையாக அலமோதுது, பணம் செலவு பண்ணுறதில்ல. அப்போது இவனுக்கு மட்டும் இந்த கூட்டம் வருது, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ எனக்கு ஆஃப்டர் தாட்டாக சொல்கிறேன், கரூர்லேயே திட்டம் போட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு 3-4 மாவட்டமோ 5-6 மாவட்டம் தான் முடித்தார். அவர் அப்படியே விட்டுருந்தா அநேகமாக தமிழ்நாடு பூரா அந்த சூறாவளி ஆகிட்டுருக்கும் இந்நேரம். ஸோ யாரோ ரொம்ப புத்திசாலி தான், புத்திசாலின்னு சொல்ல மாட்டேன், அதாவது கிரிமினல் மைண்ட் உள்ள ஒரு ஆள் பிளான் பண்ணி தான் இவருடைய மூமெண்ட்டை, மொபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்னு சொல்லி தான் சதி பண்ணி அந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய நெரிசல் அது இதெல்லாம் உருவாக்கிட்டாங்களோ. ஏன்னா வேறு எங்கேயும் நடக்கலை, வேறு எங்கேயுமே அது நடக்கலை, அதுக்கு முன்னால் நடக்கலை, பின்னாலேயும் நடக்கலை. ஸோ இப்போ ஈரோட்டில் 2 லட்சம் பேரை கூட்டினார் செங்கோட்டையன். ஆனால் கரூரில் 27,000 பேர் தான் கூட்டினாங்க. இடம்ன்றது ஒரு இல்லை இடம்னு இல்லைங்க, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. இட் இஸ் அ டெலிபரேட் கான்ஸ்பிரசின்னு தான் நான் நம்புகிறேன். சிபிஐ கிட்ட ஓகே ரைட் இல்லை சொல்கிறேன். அதாவது
அப்போவே முடிவு பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா, விஜய்க்கு வந்து அவருடைய மொபிலிட்டி, அவருடைய நடமாட்டம், நகர்வு, சுற்றுப்பயணம், பரப்புரை, இதை எந்த அளவுக்கு டிலே பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ, அது நல்லது திமுகவுக்கு, ஆளுங்கட்சிக்குன்னு யாரோ ஒரு ரொம்ப தெளிவாக பிளான் போட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே எஸ்ஓபி அது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். கோர்ட்டில் எப்படி மாறி வந்தது, நீதிபதி எப்படியெல்லாம் செயல்பட்டார். அவன் வந்து எஸ்ஓபி கேட்டு தபால் அனுப்பிச்சிட்டு நேராக கோர்ட்டுக்கு வந்துட்டான். அந்த லெட்டர் கூட வந்து அந்த நபருடைய லெட்டர் கூட கவர்மெண்ட்டை ரீச் ஆகலை. இதெல்லாம் எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசியாக தாங்க எனக்கு தெரியுது. ஆனால் சார் நீங்கள் கான்ஸ்பிரசின்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அதை ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இறப்பு வரைக்கும் போகுது. திமுக மாநாடு நீங்க சொல்ற மாதிரி ஒரே மாசத்துல 4 மாநாடு நடத்துறாங்க. எப்ப மாநாட்டு பணிகள் நடக்குது, எப்ப மாநாட்டுக்கான வேலை நடக்குது எதுவுமே தெரியறது இல்லை. திடீர்னு பார்த்தா 2 நாள்ல மாநாடு, 3 நாள்ல மாநாடு, அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகுது. ஸோ அங்கதான் சிக்கல் வருது. இவங்க ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்காங்க, எதை பத்தியும் கவலைப்படாம கட்டுக்கடங்காம வராங்க போறாங்க, ஒரு கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்கிறாங்கிறதுனால தானே எஸ்ஓபி அது இதுன்னு உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவதுங்க, ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற கட்சி, 75 வருஷ பாரம்பரியம் உள்ள கட்சி, பணம் நிறைய இருக்கிற கட்சி, இது வந்துங்க மற்ற கட்சிகள்லாம் 15 நாளில் செய்கிறத பணத்தை வாரி விட்டிங்கன்னா 3 நாளில் முடிச்சிருவான், டே அண்ட் நைட். உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. போலீஸ் வந்து விலக்கு பிடிப்பாங்க, ஏன் இப்படி ஒர்க் பண்ணுறீங்கலாம் கேட்க மாட்டாங்க. அப்போது எல்லா அதிகாரங்களும் உங்கள் கையில் இருக்கும்போது திமுக 3 மாநாடு இல்லை, 4 மாநாடு இல்லை, டெய்லி கூட ஒரு மாநாடு நடத்தலாம். சார் அதிமுகவும் அதே தான். ஆனால் இல்லை, டெய்லி ஒரு தொகுதிக்கு போகிறாரே சார், தொகுதிக்கு போறாரு, அவருக்கு அனுமதி கிடைக்குது. இல்லை இல்லை, தொகுதிக்கு போறாரு என்பது வேற, மாநாடுகள் நடத்துறது, மக்களை திரட்டுறதுன்றது வேற. அதனால் வந்துங்க விஜயை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதன் வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த சேலம் சொன்னீங்க இல்லையா, ஒரிஜினலாக இந்த சேலத்துக்கு அவங்க எப்போ பர்மிஷன் கேட்டாங்க தெரியுங்களா? டிசம்பரில் கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா சேலம் கமிஷனரு? 30 நாளைக்கு, அப்போ எஸ்ஓபியே வரல, எஸ்ஓபி இப்போ தான் வந்தது, அப்ரூவ் ஆச்சு. அப்போ ஆமாம், இல்லை இல்லை, பாபர் மசூதி டே வருது, 30 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கேட்கணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க 10 நாள், கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அவங்க பாண்டிச்சேரிக்கு போனாங்க. ரொம்ப கேப்பாக இருக்க, கரூருக்கு அப்புறம் எங்கேயும் வர முடியலையன்றதால தான், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, லெட் விஜய் கம் அண்ட் ஸ்பீக். இப்போல்லாம் தான் பவுண்ட்ரிஸு, ஜாகிரபிக்கல் பேரியர்ஸ்லாம் உடஞ்சி போச்சே. இப்போ அவர் பேசினார்னா, பாண்டிச்சேரியில் பேசினா பாண்டிச்சேரியில் இருக்கிறவனா கேட்குறான், தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிறவங்க கேட்குறாங்க, மலேசியாவில் பேசுகிறதே கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரிக்கு அவங்க போனதுக்கு காரணமே தமிழ்நாட்டை விட்டுட்டு அது அவர் போலீஸெல்லாம் பாராட்டியிருப்பார் பாருங்க நீங்கள். இன்ஃபேக்ட் பிஜேபி மினிஸ்டர் தான் இன்சார்ஜ், நமச்சிவாயம்னு நினைக்கிறேன், அவர் தான் இன்சார்ஜ். ஆனாலும் போலீஸ் கற்றுக்குங்க தமிழ்நாடு போலீஸ்லாம் பேசினார். ரியல் அந்த அளவுக்கு போலீஸ் வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ட்ரபிள் கொடுக்கல, ஒத்துழைச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். தே நெவர் கிரியேட்டட் எனி ஹர்டில். அப்போ கூட ஒரு எஸ்பியோ யாரோ ஒரு லேடி புஷியானதெல்லாம் கண்ணாபின்னு கத்துறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே சொன்ன அந்த போலீஸு 1 மாதத்துக்கு முன்னாடினா அதே காலகட்டத்தில் ஈரோட்டில் செங்கோட்டையன் வாங்கிட்டார், 4 நாளில் பர்மிஷன் வாங்கினார். என்னுடைய கேள்வி, நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி கேட்டேன் இதை, ஈரோடு போலீஸும் சேலம் போலீஸும் அண்டர் த தமிழ்நாடு போலீஸ் தானே, இது வேறு ஸ்டேட் போலீஸ், இதுக்கு வேறு மினிஸ்டர், அதுக்கு வேறு மினிஸ்டரில், எப்படி இப்படிலாம் அவங்களால வந்து வேறுபாடான நிலை எடுக்க முடியுது? ஈரோட்டில் ஒரு நாளே அந்த சேலம் கேட்டப்போ நம்மளே பேசியிருக்கோம். அப்போ அவங்க 2-3 காரணம் சொன்னாங்க. நீங்கள் சொல்ல 30 நாள் இருக்கணும், பாபர் மசூதி, மற்ற காரணங்களெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு நிகழ்ச்சினா நீங்க 30 நாளைக்கு அட்வான்ஸா முன்னால நீங்க பர்மிஷன் எழுதணும். அது வந்து ஏன்னா செங்கோட்டையன் இருக்காரு, ஒரு ஆர்கனைசரா ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு, அதனால ஒரு ஆர்கனைஸ் பண்ணிடுவாருன்றத அனுமதி கொடுத்திருக்கலாம். ஆளுக்கேற்ற அனுமதி தான் இருக்கலாம். அப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அண்ணா திமுகலாம் நடத்துறாங்க, திமுகலாம் நடத்துறாங்களா சார் நீங்களா? இதுதான் நீங்க சொன்னதுக்கு பதில். ஆளுக்கு ஏற்ற மாதிரி பர்மிஷன்
ஆட்சிக்கு கட்சிக்கு ஏற்ற மாதிரி பர்மிஷன் அப்படி செய்யற இருக்கக்கூடாது. வேலைக்கு ஏத்த மாதிரி அனுமதின்னு வச்சுக்கோங்களேன். யூனிஃபார்மாக இருக்கணும் சார். ஒரு லான்றது ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ கூட முதல்ல மறுத்தாங்க, அப்புறம் என்னவோ பாவம் கருணை இந்த ஆட்கள் டிசம்பர்லேருந்து கேட்டுட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துட்டாங்க. 2வது முறை மனு கொடுத்து ஒரு வாரத்திலே அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்க அதான் அந்த 30 நாள் இப்போ அவங்களே கைவிட்டாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 5000 பேருக்கு மேலே வரக்கூடாது. இந்த எஸ்ஓபிலேயே அது ரொம்ப அதை கோர்ட்டில் போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். அதாவது ரொம்ப மோசம், டிஸ்கிரிமினேட்டிவ். அதாவது அரசியல் கட்சிகள் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வில் பர்மிஷன் கொடுத்தா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக மினிஸ்டராக ராஜா டெலிகாம் துறையில் இருந்தபோது ஆக்ஷன் விடாமல் ஸ்பெக்ட்ரத்தை அலைக்கற்றைய ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்னு கொடுத்தாரு. அதுபோல் யார் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னால் கூட என்னால் புரிஞ்சிக்க முடியும் லாஜிக்கலாக. ஆனால் காவல்துறையில் இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியை விட ரிகக்னைஸ்ட் பார்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு முன்னுரிமை தருவோம், ப்ரியாரிட்டி. அதுலேயும் ஒரே நாளில் ஒரே இடத்துக்கு 2 ரிகக்னைஸ்ட் பார்ட்டி மோடிச்சுன்னா அதில் அவங்களுக்கு எம்எல்ஏ எவ்வளோ பேர் இருக்காங்க, பெரிய கட்சிக்கு தான் நாங்கள் கொடுப்போன்றது ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி, பாரபட்சமானது. இப்போ ரிகக்னைஸ்டு இல்லாத கட்சிகளுக்கும் ரிகக்னைஸ்ட் பார்ட்டிக்குமே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தாவேக்காவோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு சார். இப்போ சமீபத்தில் ஐஜேகே மாநாடு நடந்தது. நான் தாவேக்காவே சொல்லிங்க, the things that are discriminatory in SOP அது டிஸ்கிரிமினேஷன் இல்ல இது லா படி இப்படி போடவே கூடாதுங்க. கண்டிப்பா I hope மெட்ராஸ் ஹைகோர்ட் will struck those things. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா அனுமதி கொடுக்கறதே ஆள் பார்த்து கொடுக்கறாங்கன்றீங்கல்ல, அங்கதான் என்ன பிரச்சனைனா அப்படிலாம் இல்ல. ஐஜேகே பண்றாங்க, புதிய தமிழகம் பண்றாங்க, சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் மாநாடு நடத்துறாங்க. பிரேமலதா பண்ணாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி மாநாடு நடத்தினாரு. இல்ல அதுதான் மட்டும் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அவங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்கங்கறத பிரச்சனை. அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் கரூருக்கு முன்னால ஒழுங்கா பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க. விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினாங்க, மதுரை மாநாடு நடத்தினாங்க, எல்லாம் நல்லா தான் நடந்தது. சி ஆஃப்டர் கரூர் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாங்க. இது பாருங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடோன்னு எவனாவது நினைச்சான்னா அவனை போல மடையும் எவனும் கிடையாது. அதனால் நீங்கள் நான் சேலத்தில் வந்துங்க இப்போ 5000 பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னவே அந்த பார்த்திபன் மாவட்ட செயலர் என்ன சொல்லிட்டாருன்னா, மக்கள் சந்திப்புன்னா 5000 10,000 நிற்காது. எனக்கு நல்லா தெரியும் சேலத்தில் வந்து அது ஒரு சென்சிட்டிவான டிஸ்ட்ரிக்ட்டு. 2வது வந்து அது எடப்பாடியினுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட், இட நெருக்கடி இருக்கிற ஊர். ரைட், எடப்பாடி ஹோம் டிஸ்ட்ரிக்ட். அப்போ அங்கே வந்து மாஸ்க் காட்டணும்னு தாவேக்கா நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அஸ் ஏ பட்டிங் பார்ட்டி. அப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண கூட்டம் போட்டாங்க பல மாதங்களுக்கு முன்பு. விஜய்லாம் இல்லை, வெறும் ஆதவ் அர்ஜுனா, நம்ம ராஜ்மோகன், புசி ஆனந்த், அதுக்கே 25-30,000 பேர் வந்துட்டாங்க. நான் பார்த்தேன் ஒரு ஓப்பன் மீட்டிங்கு, ஓவர் பிரிட்ஜு பூரா கூட்டம், கீழே பார்த்தா ஒரு 25-30,000 பேர். விஜய் வராரான்னு நினச்சிட்டு பார்த்தா விஜய் வாஸ் நெவர் இன் த பிக்சர், அவர் நேம் வாஸ் நெவர் டேக்கன். அதனால் வந்துங்க சேலத்தில் வந்து அங்கே அந்த பார்த்திபன் ஒரு பெரிய அளவுக்கு அங்கே கட்சியை வந்து வளர்த்து வச்சுருக்கார். சரிங்க, ரைட்டு. இப்போ அவங்க வந்து மக்கள் சந்திப்புனா கூட அங்கே வந்து 1,00,000 பேர் வந்துடுவாங்க. அதாவது விஜய் வராருன்னு சொன்னான். அதனால் வந்து வேண்டான்னு தான் முடிவு பண்ணி நாங்கள் அதை பின்னால் நடத்திக்கலாம், அதுக்கு தனியாக அந்த டைம்லாம் கொடுத்து அப்ளை பண்ணி திரும்பவும் சேலத்துக்கு வர வைப்போம். இது வந்து நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி அந்த 5000 பேர் மட்டும் வச்சு நாங்கள் எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் கண்டிஷன் போட்டு அதை பண்ணாத தடுக்கிறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் நடத்துகிறோம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இப்போ அதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த மீட்டிங் மேசிவாக இருக்குங்க. ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் கவுண்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட். உங்க உள்ளதாங்க அனுமதிக்க மாட்டீங்க, மக்கள் கூடிட்டாங்கன்னா. பாண்டிச்சேரியில 5000 பேருக்கு அனுமதி, ஆனா அங்க கூடின கூட்டம் மக்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சேலத்துலயும் அதே மாதிரியான ஒரு பிளான் தான் பண்றாங்க. இல்ல இப்ப பாருங்க, ஈரோட்டில் எவ்வளவு பேருன்னு சொன்னாரு, 25,000 பேர்னு சொன்னாரு.
முதல்ல 1 லட்சம்னு சொன்னார். அப்போ வந்து பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு. இல்லை ஏரியா நிறைய வேணும்னாங்க. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்கேல் டவுன் பண்ணி செங்கோட்டையன் 25,000 சொன்னார். ஆனால் வந்தது 2 லட்சம் பேர். அதனாலங்க இதெல்லாம் வந்துங்க தடுக்க முடியாதுங்க, அணை போட்டு தடுக்க முடியாது. ரெண்டாவது இப்போ அவர் வந்து பாத யாத்திரையே நடத்தலாமான்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மாநாடுக்குன்னெல்லாம் வேணாம், ஒரு சில சென்டர்களில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நகரங்களில் பாத யாத்திரையே நடத்தலாம், ரோட்டில் இறங்கி நடக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்காராம். அனுமதி கிடைக்குமா சார்? இல்லை அனுமதி ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? ஏன் அவர் பஸ்ஸில் வரும்போதே இவ்வளோ பிரச்சனை? இல்லை அவருடைய செக்யூரிட்டியை வச்சுட்டு நடக்கிறாரு, அதை தடுக்க முடியாது. நீங்க நடக்க முடியாது. பார்க்கிறதுக்கு கூட்டம் வரும்ல சார், அது மிதிபடுவாங்க. அது உங்க வேலை சார், அதுக்கு தானே நீங்க ஏஜென்சி இருக்கீங்க, லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி, நீங்க அதுக்கு தான் இருக்கீங்க. அப்ப அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க சார், இது முடியாது, கூட்டம் கூடும், அனுமதி தர முடியாதுன்னு. இல்ல கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க சார். உள்ள அனுமதி இல்லாம பண்ண முடியாது. அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி விஜய் உள்ள வச்சா யூ ஆர் மேக்கிங் ஹிம் அ சிஎம் ஈவன் பிஃபோர் த எலெக்ஷன். அதனால அதெல்லாம் தெரியுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கட்சிக்கு மட்டும் பண்ணிவிட்டு ஆளுங்கட்சி மாதத்துக்கு 4 மாநாடு லட்சமாக எல்லாரையும் திரட்டிடணும். பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆர் பீயிங் மிஸ்யூஸ்டு. அதுக்கு பணம் கட்டுறாங்களா? யாரோ ஒருத்தர் தான் கேட்டிருந்தார், அரசாங்க பஸ்ஸெல்லாம் வருது, அதெல்லாம் என்ன பணம் கட்டி வாங்கினாங்களா இல்லை நீங்களே விட்டீங்களான்னு சொல்லிட்டு. அதனால் இதில் வந்து பாரபட்சம் காட்டுறாங்க. எல்லாருக்கும் ஃபேர் பிளே இருக்கணுங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணுன்றது ரியல் காம்படிஷனுக்கு ஒரு அடிப்படை தேவை. அது அரசியலுக்கும் பொருந்தும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் ஆனால் பாருங்கள், சேப்பாக்கத்தில் நேற்று முந்தானாலும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. சேப்பாக்கம் வந்து நம்ம சென்னை டீமுக்கு விசில் போடுன்றது தான் நம்ம தோனியுடைய ஒரு ஸ்லோகனாகவே இருந்தது. இப்போ நார்மலாக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பேண்டெல்லாம் எடுத்துன்னு போய் அடிப்பாங்க, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஊதுவாங்க, எல்லாம் உண்டுங்க. ஆனால் விசில் சின்னம் வந்துட்டு விஜய்க்கு கிடைச்சதும் இப்போ போலீஸ் நாங்கள் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டான். கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு, கிரிக்கெட் அசோசியேஷன்லாம் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து போலீஸ் தான் கொடுத்தாங்க இதை அப்படின்ட்டான். ஸோ விசில் எடுத்துன்னு போகக்கூடாது, தடை செய்யப்பட்டதுன்னா இந்த பஸ் கண்டக்டர்லாம் விசில் ஊதலாமா இல்லையா? எனக்கு புரியல. எனக்கு அந்த அளவுக்கு அங்கே பயந்து போய் கிடக்குறாங்க, விசில் எடுத்துன்னு போகக்கூடாது. இப்போ அதெல்லாம் வயலேட் பண்ணி விசில் ஊதுனா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எந்த அளவுக்கு திமுக அச்சப்பட்டிருக்குதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.